வணக்கம், வெல்கம் டு பமி வீட்டு சமையல். இந்த வீடியோவில் 5 நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தி ஈவினிங் ஸ்நாக் செய்ய போகிறோம். பொரி தாளித்து அருமையான மசாலா பொரி, அதாவது காரப்பொரி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். மசாலா பொரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 6 கப் அரிசி பொரி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி குவிச்சு 6 கப் எடுத்திருக்கேன். பொரி தாளிக்கிறதுக்கு முன்னே தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லா சாமானையும் எடுத்து தயாராக வச்சுருங்க. ஏன்னா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் குவிக்காக ஒன்றொன்னா நம்ம வறுக்க போகிறோம். அதனால் எல்லாம் பக்கத்தில் தயாராக இருந்ததுன்னா சுலபமாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு அகலமான ஒரு கடாய் இல்லை பாத்திரத்தை மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. கடுகு பொரிஞ்ச உடனே இதில் 2 வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ இதில் தோலோடு சேர்த்து தட்டின 4-5 பல் பூண்டு சேர்த்து நல்லா ஈரப்பதம் போக வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு அடுத்தது முந்திரியும் அப்படியே கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவு புதினா இலை சேர்த்து கிறிஸ்பாக வறுத்துக்கோங்க. புதினா மசாலா பொரிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல மணமாக இருக்கும். அடுத்தது 1/2 கப் வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். இது ஏற்கனவே ரோஸ்டடுன்றதுனால இது லேசாக பொன்னிறமாற வரைக்கும் வறுத்துக்கலாம். பச்சை கடலை பயன்படுத்த போகிறீங்கன்னா அது நல்ல கிறிஸ்பாகிற வரைக்கும் கூடுதலாக வறுத்துக்கோங்க. அடுத்தது 1/3 கப் பொட்டுக்கடலை சேர்த்து வறுத்துக்கலாம். இது சீக்கிரமாக வறுப்பட்டுரும், அதனால் இது ரொம்ப நேரம் வறுக்கணுன்றது இல்லை. பாருங்கள், எல்லாம் நல்லா வறுப்பட்டு பொன்னிறமாக இருக்குது. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஞ்ச திராட்சை சேர்த்து லேசாக ஒரு 2-3 தடவை பெரட்டி விடலாம். இது நல்லா உப்புற அளவுக்கு வதக்காதீங்க, லேசாக அந்த மாதிரி பெரட்டி விட்டுடுங்க. ஃப்ளேம் கம்மி பண்ணியே வச்சுருங்க. இப்போ அடுத்தது மசாலா பவுடர்ஸு ஒன்றா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சர்க்கரை. நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்குறேன். இதை தவிர கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா பொரியில் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. மசாலா பவுடர்ஸை நல்லா கலந்து விட்டு லேசாக வதக்கினப்புறம் ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் பொரியை நல்லா கலந்து விட்டுடுங்க. எல்லா பக்கமும் மசாலா நல்லா வர மாதிரி ஈவனாக கலந்து விட்டுடுங்க. மசாலா பொரியில் கரம் மசாலா, சாட் மசாலா பவுடர்ஸ்க்கு பதில் 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து செய்யலாம். அதுவும் அருமையாக இருக்கும். இதில் சேர்க்குற நட்ஸோட அளவெல்லாம் உங்கள் சுவைக்கேற்ப நீங்கள் கூட வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த நட்ஸை தவிர நீங்கள் ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ், பைன் நட்ஸ் இதெல்லாம் கூட சேர்த்து செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், 5 நிமிஷத்தில் மொறுன்னு எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஸ்நாக் தயார். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு க்ளீன் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோன்னா 1 வாரத்துக்கு மேலேயும் கிறிஸ்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பமி வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.